வெண்டைக்காய் வேர்க்கடையில வச்சு ஹோட்டலை விட டேஸ்டியா வீட்டுல இந்த மாதிரி கூட செய்ய முடியுமான்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்போட சுவைக்கு உங்க நாக்கு அடிமை ஆயிடும். வாங்க இந்த வெண்டைக்காய் வேர்க்கடலை காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்கு 50 கிராம் பச்சை வேர்க்கடலை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1.5 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 3 தாள் சொல்லுவோம் இல்லையா அதான், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காவை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதால வெண்டைக்காவோட கொலகொலப்பு தன்மை இருக்காது. அடுத்து ஒரு பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட 25 போல சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 5 பல் பூண்டு இதை சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஊற வச்ச வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் புளி தண்ணி வெண்டைக்காவையும் ஆட் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆக விட்டுருங்க. 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் வேர்க்கடலை காரக்குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.